ஒன்று கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 53 58 வரை நாம் வாசிக்கலாம். ஏனெனில் அழிவுக்குரிய இவ்வுடல் அழியாமையை அணிந்தாக வேண்டும், சாவுக்குரிய இவ்வுடல் சாகாமையை அணிந்தாக வேண்டும். அழிவுக்குரியது அழியாமையையும் சாவுக்குரியது சாகாமையையும் அணிந்து கொள்ளும்போது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? பாவமே சாவின் கொடுக்கு, பாவத்துக்கு வலிமை தருவது திருச்சட்டமே. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு இந்த வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. எந்த வார்த்தை இந்த இடத்துல அதிகமாக பயன்பட்டிருக்கிறது? எழுதப்பட்ட வார்த்தை ஒளி வீசுக, பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னா, ஆனா இந்த இடத்துல சாவு 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 சாவே உன் வெற்றி எங்கே என்று சொல்லப்பட்ட வார்த்தையோட இப்பொழுது நாம் ஆரம்பிக்கிறோம் என்று சொன்னால், இந்த சாவு எங்க ஆரம்பித்தது? அப்ப நிறைய சாவு என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தைக்கு எங்க ஆரம்பமாகிறது? கடவுள் மனிதனை படைக்கிறார். ஆதாம் ஏவாளை படைத்து ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுக்கிறார். நீ எல்லா மரத்து பழத்தையும் உண்ணலாம், ஆனால் இந்த மரத்தின் பழத்தை உண்ணக்கூடாது. நீ சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவாய். அதை எடுத்து கொஞ்சம் நம்ம படிக்கலாம். தொடக்க நூல் 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 16வது வசனம். ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்தில் இருந்தும் உன் விருப்பம் போல் நீ உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தில் இருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டு சொன்னார். அந்த வார்த்தையை சொன்ன பிறகு தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை எடுத்து படிங்க. பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளை போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. இங்க ஆண்டவராகிய கடவுள் மனிதனிடம், தோட்டத்தில் இருக்கும் எந்த மரத்திலிருந்தும் உன் விருப்பம் போல் உண்ணலாம், ஆனால் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்திலிருந்து மட்டும் உண்ணாதே, ஏனெனில் அதிலிருந்து நீ உண்ணும் நாளில் சாகவே சாவா என்று கடவுள் சொல்றாரு. இந்த இடத்துல பாம்பு சொல்லுகிறது, நீங்கள் சாகவே. எது உண்மை? எது? பழத்தை சாப்பிட்டாங்களா? செத்துட்டாங்களா? செத்துட்டாங்களா? இல்ல இல்ல, இப்போ ஆண்டவர் சொன்னாரு, பழத்தை சாப்பிட்ட உடனே நீங்கள் சாகவே சாவீர்கள். பழத்தை சாப்பிட்டாச்சு, செத்து போயிருக்கணும் இல்லையா? அந்த பாம்பு ரூபத்தில் இருக்கிற பிசாசு என்ன சொல்லுது? சாகவே மாட்டீர்கள். அப்ப எது உண்மையாச்சு? இல்ல இல்ல, நம்ம கடவுளுக்கு மாத்திரம் ஃபேவரா பேசணும்னு பேசக்கூடாது. இங்க வார்த்தை என்ன இருக்குதோ அங்க சாகவே சாவீர்கள் சொன்னது, இங்க சாகவே மாட்டீர்கள் பேய் சொல்லுச்சு. எது உண்மையானது? ஏன்னா ஆதாமும் ஏவாளும் அந்த பழத்தை உண்ட பிறகு ஆதாம் 900 வருஷத்துக்கு மேல உயிர் வாழ்ந்தாராம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை வருஷம்? ஒரு சாகல. அப்போ பிசாசு சொன்னது கரெக்ட் ஆயிடுச்சா? கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு இல்லையா? அதுல ஒரு சின்ன இருக்கு, உங்களுக்கு தெரியுது, ஆனா வெளியில சொன்னா தப்பாயிடுமோ நீங்க நினைக்கிறீங்க. மனிதனை அவர் படைத்த பிறகு அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான். ஒரு மனுஷன் என்று சொன்னா அவன் வெறும் உடல் பிரகாரமாக அல்ல, இந்த உடல் இல்லை, நான் என்று சொன்னால் எனக்குள்ள இருக்கிற ஆத்மாவை தான் நம்ம காமிக்கணும், இந்த உடலை அல்ல. ஏன்னா அந்த ஆத்மா இந்த உடலில் இருந்து பிரிக்கப்பட்ட உடனே இந்த உடல் என்னவா மாறிடுது? அது சவமாய் மாறி போகிறது. சாதாரண பாடி, அவ்வளவுதான் இல்லையா? அப்படிதான் ஆதாமை படைத்தார். ஃபர்ஸ்ட் பாடியா தான் இருந்த, அவனுடைய நாசியிலே
பூன ஊதின உடனே கண்கள் திறந்து அவன் விழித்து கொள்ளுகிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை, ஃபாதர் சொன்னாரு, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பெரிய கொடை என்னவென்றால் சுதந்திரம். அவர் சொல்றாரு, மனிதனை அடிமைப்படுத்துவது அவருக்கு விருப்பம் அல்ல. நீ எல்லா மரத்து பழத்தையும் சாப்பிடலாம், இந்த மரத்து பழத்தை சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டால் நீ மரித்து போவாய். அதனுடைய விளைவுகளையும் சொல்லிட்டு தான் அந்த கட்டளையை கொடுக்கிறாரு. நல்லா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடவுள் என்ன பண்றாரு, அதான் ஏவாளை படைக்கிறார். ஏவாளை படைச்சு ஆதாம ரொம்ப மகிழ்ச்சியோடு அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். எல்லாமே ஆச்சு. ஆனாலும் ஆதாம் சொல்லிட்டான், கடவுள் சொல்லிட்டாரு, அந்த மரத்து பக்கம் போவாத, பார்க்காத என்று சொன்ன உடனே ஏவாளுக்கு மனசெல்லாம் எங்க இருந்துச்சு? ஏதோ சின்ன பசங்க கிட்ட டே அதை தொடாத அப்படின்னு சொன்னாக்கா, மூடி வச்சிருக்குது, அந்த பக்கம் போவாதுன்னாக்கா என்ன ஆகும்? பிள்ளைங்களுக்கு அது மேலேயே கண்ணா இருக்கும். யாரும் இல்லாத நேரத்தில் திறந்து பார்க்குற அதே மாதிரி ஒரு நிலைமை தான் பெண்ணுக்கு ஏற்பட்டது. அது ஏவாளுக்கு. அவள் இதோ சாத்தானுடைய வார்த்தையை நம்பி உண்டாள். தான் உண்டது மாத்திரமல்ல, தன் கணவனுக்கும் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாவம் இந்த உலகத்திலே நுழைந்தது, சாவு நுழைந்தது. அப்ப அந்த இடத்துல செத்து போனது என்ன? ஆத்துமா. ஆத்துமா செத்து போச்சு. அவர்களை தேவன் படைக்கும் பொழுது ஆடையோடு படைச்சாருங்களா? நிர்வாணிகளாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு வெட்கம் இல்லை. ஆனால் எப்பொழுது பாவம் செய்தார்களோ வெட்கம் அறிந்து ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அத்தி மர இலையை தைத்து கொண்டு அவர்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் வர்றாரு, ஆதாம் எங்கே? ஐயோ, உங்க குரலை கேட்டு நான் ஒளிந்து கொண்டிருக்கிறேன், நான் நிர்வாணியா இருக்கிறேன். தீமையை நீ தெரிந்து கொண்டால் அதனுடைய விளைவு உனக்கு ஆண்டவர் விளக்கி சொன்னாரு. ஆனால் அவன் தெரிந்து கொண்டது எதை? மரணத்தை. இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு காரியம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நம்ம திரும்பி படிக்கும் பொழுது அந்த 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அழிவுக்குரியது அழியாமையும். எது அழிவுக்குரியது? இப்பொழுது சரீரம் இல்லையா? இப்ப இந்த சரீரம் செத்து போயிட்டு நம்ம அடக்கம் பண்ணும் பொழுது ஒரு 4 நாளைக்கு அப்புறம் அதை போய் பார்க்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? அழிவுக்குரியது அழியாமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து சாவுக்குரியது சாகாமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த அழிவுக்குரிய இந்த உடல் அழியாமையையும் சாவுக்குரிய இது சாகாமையும் அணிந்து கொள்ளும் பொழுது மறைநூலில் எழுதியுள்ள வாக்கு நிறைவேறும். ஹல்லேலூயா. அவர் சொல்றார் பாருங்க, மறைநூலில். அப்ப ஏதோ எழுதப்பட்டிருக்கிறது. தொடக்க நூல் 3ஆம் அதிகாரம் 15. இந்த இடத்துல சொல்லப்பட்ட வார்த்தை என்னது? சாகாமையை. மறைநூல் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அது நிறைவேற வேண்டும். அப்பொழுது நாம் சாகாமையை பெற்றுக்கொள்வோம், அழியாமையை பெற்றுக்கொள்வோம். அந்த வாக்கு, அந்த மறைநூல் வார்த்தை என்பது எங்க இருக்குது? இங்க தான் இருக்கிறது. அப்புறம் பின்னாடி நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல 14வது வசனத்துல சொல்லப்பட்டது, ஊனும் ரத்தமும் கொண்ட அப்பிள்ளைகளை போல் அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். எவரும்? இயேசு. மனுஷன் இந்த உடல்ல தான் பாவம் செஞ்சான் இல்லைங்களா? உனக்கும் பெண்ணுக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், அவள் வித்தாகிய இயேசுவுக்கும் சாத்தானாகிய உனக்கும் பகையை உண்டாக்கி அவர் உன் தலையை நசுக்குவார். எபிரேயர் 15 நான் படிச்சேன் இல்லையா? இறைவாக்கு சொல்லப்பட்டது நிறைவேறணும். மரணத்தை மரணத்தின் மூலமாய், பாவத்தின் சம்பளம் மரணம். இப்போ அந்த பாவம் போக வேண்டும் என்றால் நம்ம என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும்? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இன்னொரு வசனம் என்ன சொல்லுகிறது? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஊனும் ரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். எப்படி? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்ப இயேசு வார்த்தையா இருந்தாரு. அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தார். அந்த வார்த்தையே கடவுளாயும் இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மோடு குடிகொண்டது. இதுதான் சத்தியம். ஊனும் ரத்தமும் கொண்ட பிள்ளைகளைப் போல அவரும் அதே இயல்பில் பங்கு கொண்டார். இவ்வாறு சாவின் மேல் ஆற்றல் கொண்டிருந்த அலகையை சாவின் வழியாகவே, மரணத்தை மரணத்தின் மூலமாய் தலையை நசுக்கினார்.
சாவை தன் சாவின் மூலமாய் வெற்றி கொண்டார். மரணத்தை அவர் மேற்கொண்டாரு. மூன்றாவது நாள் வெற்றி வீரராய் எழுந்தாருங்க. மனுமகன் பாடுகள் பட வேண்டும், மரிக்க வேண்டும், ஆயினும் மூன்றாம் நாள் உயிர்த்தெழ வேண்டும். எழும்பு, ஒளி வீசு, நான் மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். What a tremendous word. அவர் உங்களை விசாரிக்கிறவர்படியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் என்று அவர் சொல்லுகிறாரு. Praise the Lord. நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. வெளிச்சம் பெற்ற நீங்கள் மரக்காலுக்குள்ள வச்சுக்காதீங்க, நான் வீட்டுக்குள்ளவே இருக்கிறேன்னு வச்சுக்காதீங்க. வெளியில போங்க, கிறிஸ்துவை அறிவீங்க என்று அவர் சொல்லுகிற ஒரு சிம்பாலிக்காக சொல்லுகிறார். ஏழு, ஒளி வீசு. ஒளி தோன்றியுள்ளது, ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்தது.